ஃப்ரெண்ட்ஸ், மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. ரீசெண்டாக நம்ம திருப்பதியை பற்றி நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் எந்த இடத்துல தருவாங்க, அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்டி டோக்கன் நமக்கு ரொம்ப நல்லதா இல்லை நமக்கு வந்துட்டு சர்வ தரிசனத்தில் நம்ம போகிறது நல்லதா இப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு எஸ்எஸ்டி டோக்கன் எந்தெந்த இடத்துல தருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கீழ் திருப்பதியில் மட்டும்தாங்க தருவாங்க, இல்லைனா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாங்க. நான் ஆஃப்லைன் பற்றி தான் இப்போ நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஏன்னா மேலே நம்ம புக் பண்ண முடியாது. கீழ் திருப்பதியில் எந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இடம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஆர்டிசி மெயின் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் தாங்க கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பஸ்ஸில் போய் இறங்குறவங்க கரெக்டாக அங்கே இறங்குவீங்க. ஸோ அதுக்கு பின்னாடியே இருக்க ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸு, அந்த இடத்துல போய் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கலாங்க. ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம், ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே விஷ்ணு நிவாசம் இருக்குங்க. ஸோ அந்த இடத்துலையுமே நீங்கள் போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ் சத்திரம் 2, இங்கேயும் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்கங்க. ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இந்த இடம் இருக்குங்க. அடுத்தது நாலாவதாக பார்த்தீங்கன்னா அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா அலிப்பிரி பாதையில் நடந்து போகிறீங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாமே அந்த இடம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டில் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரி மெட்டு பாதையில் நடந்து போகிறீங்க இல்லையா, அங்கே முன்னாடியே கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறினோடனே அந்த இடத்துல டோக்கன் கொடுப்பாங்கங்க. ஸோ இந்த 5 இடத்துலையுமே நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. சரிங்க, இந்த எஸ்எஸ்டி டோக்கன் எந்த டைமிங்கில் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கரெக்டாக ஒரு 3:30 4 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி எப்படியும் ஒரு 6 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. சப்போஸ் கூட்டம் கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ணி சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு டைமிங் அதே நாளில் கொடுப்பாங்களா இல்லை மறுநாள் கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பொறுத்து தாங்க அதுவுமே இருக்குது. கூட்டம் கம்மியாக இருந்ததுன்னா அன்னைக்கே கொடுத்துருவாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும்போது மறுநாள் கொடுக்கவும் சான்சஸ் இருக்குங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு எப்படி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே போய் லைன் நிற்கணுமாம்னா கட்டாயமாக எல்லாருமே போய் லைன் நிற்கணுங்க. அதாவது 12 வயசுக்கு கீழே இருக்கவங்க மட்டும் லைன் நிற்க தேவையில்லைங்க. அதே மாதிரி கை குழந்தைய வச்சுருக்கவங்க இந்த மாதிரி டிக்கெட்ஸ் எதுவுமே எடுக்க தேவை கிடையாதுங்க. நீங்கள் கை குழந்தை வச்சுருந்தீங்க, அதுக்கான ப்ரூஃப் மட்டும் கொடுத்தா போதுங்க. குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கலாங்க. ஸோ அந்த குழந்தையோட சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அம்மா அப்பாவோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் குழந்தையோட அந்த பாஸை வச்சு நீங்கள் எல்லாருமே சாமி பார்த்துட்டு வந்துடலாங்க ஈஸியாகவே. இந்த நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஸ்ரீவாரி மெட்டு பாதையில் மட்டும் டோக்கன் இஷ்யூ பண்ணுறது எந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே தாங்க கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்ரீவாரி மெட்டு பாதையை ஓப்பன் பண்ணுறதே 6 மணிக்கு தாங்க. அதனால் வந்துட்டு அந்த பாதையில் மட்டும் லேட்டாக கொடுப்பாங்க. மற்ற இடத்துல எல்லாமே சீக்கிரமாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் லைன் நிற்கிறது வந்து நம்ம எப்படி சிஆர்ஓ ஆஃபீஸில் நைட்லேருந்து லைன் நிற்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நைட்டு ஒரு 1 மணிலேருந்து நீங்கள் லைன் நின்னீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே டோக்கன் கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி இருக்கிற டைமிங்லேயே கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குங்க. சம்மர் ஹாலிடேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்குங்க. அந்த நாட்களில் வந்து காலையில் சாயங்காலம் 2 வேளையுமே கொடுப்பாங்க. ஆனால் அதுவுமே நம்ம கூட்டத்தை பொறுத்து தாங்க தீர்மானிக்கப்படுது. என்னோட வீடியோ முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த டோக்கன் வந்துட்டு நம்ம கேட்குற டைமிங்கில் தருவாங்களா? இப்போ விடிய காலையில் போயிட்டு நம்ம டோக்கன் வாங்குகிறோம். ஸோ நம்ம ஒரு அன்றைக்கே நம்ம சாமி பார்த்துட்டு வர முடியுமா? இல்லை நீங்கள் கேட்குற டைமிங்கில் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக அந்த டைமிங்கில் கொடுக்க மாட்டாங்க. அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு எந்த டைமிங் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமிங்கை தாங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தருவாங்க. கரெக்டாக அந்த டைமிங்கில் போகணுமா இல்லை அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போகணுமா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த டைமிங்கோட ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் முன்னாடி போகலாங்க. அதுக்கும் ரொம்ப முன்னாடியே போகக்கூடாது. ஏன்னா இந்த டோக்கன் இஷ்யூ பண்ணுறதே முக்கிய காரணம் கூட்டத்தை கம்மி பண்ணுறதுக்கு தாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ரொம்ப முன்னாடியே போனாலும் அலோவ் கிடையாதுங்க. சப்போஸ் அந்த நேரம் தாண்டி ரொம்பவும் லேட்டாக போனாலும் உங்களுக்கு அலோவ் கிடையாதுங்க. 1 ஹவரில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் கூட்டம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும்போது இந்த ரூல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குங்க. திருப்பதி போகிற எல்லாருக்குமே ஒரு 50 ரூபாய் லட்டு டோக்கன் ஃப்ரீங்க. இந்த லட்டு டோக்கன் எங்கே கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு தேவஸ்தானத்து உள்ளே கொடுப்பாங்க. நீங்கள் அது உள்ளே போய் லைன் நிற்பீங்க இல்லையா, அப்பயே கொடுப்பாங்கங்க. எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. லட்டு கவுண்டர்லேயே எக்ஸ்ட்ரா லட்டு கேட்டிங்கன்னா தருவாங்கங்க. லட்டு வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு கவர் எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா அங்கேயே கவரும் காசு கொடுத்து வாங்கிக்கலாங்க.
நீங்கள் கீழ் திருப்பதியில் டோக்கன் வாங்கிட்டீங்க. நீங்கள் மேல் திருப்பதியில் போகும்போது நான் எந்த இடத்துல போய் இந்த டோக்கன் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சர்வ தரிசனத்துக்கு தனியாக ஒரு பாதை இருக்குது. நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போகிறீங்க இல்லையா, அவங்களுக்கு தனியாக ஒரு பாதை இருக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் டோக்கன் வச்சுருக்கவங்களா இருந்தால் ATGH சர்க்கிள் அந்த இடத்துல தாங்க உங்களுக்கு டோக்கன் வச்சுருக்கவங்கள அலோவ் பண்ணுறாங்க. இந்த பாதை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை பைக்கில், காரில், ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்க நீங்கள் கடையில் ஏதாவது கேட்டீங்க, அங்கே திருமலாவில் நீங்கள் போயிட்டு SSD டோக்கன் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த வழியில் போகணும்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் தெரியலைன்னா மேலே உங்களுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குங்க. அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நீங்கள் இந்த மாதிரி டோக்கன் வச்சுருக்கோன்னு சொன்னீங்கனாலே அவங்க ஆதார் தரிசனத்துக்கு யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கேட்டு இறக்கி விடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த பாதையில் நீங்கள் போகலாங்க. SSD டோக்கன் பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக சொன்னேன். இந்த அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ், இன்னும் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்குங்க. அந்த கூட்டம் நெரிசலாக இருக்கும்பொழுது இந்த அப்டேட்ஸ்லாம் ஒவ்வொரு நாள் மாறுபடுறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. இப்போது நம்ம டோக்கன் வாங்கிட்டு போகிறதுனால என்ன பெனிஃபிட், இல்லை நாங்கள் சர்வ தரிசனத்தில் போகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. நீங்கள் சர்வ தரிசனத்தில் போகும்பொழுது நீங்கள் எந்த டைமில் வேணால் போய் நீங்கள் போய் சாமியை பார்த்துக்கலாம். ஆனால் அதில் என்ன ஒரு ட்ராபேக் இருக்குன்னா, நீங்கள் சாமி பார்க்குறதுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. நீங்கள் அந்த தேவஸ்தானத்துள்ளேயே வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும். டோக்கன் வாங்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க எந்த டைம் ஸ்லாட் உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு ஹவர் முன்னாடி தேவஸ்தானத்துக்குள்ளே போய்க்கலாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெளியில் ஏதாவது பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணிக்கிறதோ, இல்லை வெளியே பாபா விநாசம் வேறு எங்கேயாவது நீங்கள் கோவில் போய் சுற்றி பார்த்துட்டு வரதோ பார்த்துட்டு வரலாங்க. அதே மாதிரி நீங்கள் SSD டோக்கன் வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு முக்கியங்க. ஆனால் நீங்கள் வந்து சர்வ தரிசனத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஆதார் கார்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க. டோக்கன் வாங்குறீங்கன்னா இந்த டோக்கன் எத்தனை நாளைக்கு ஒரு முறை வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இந்த டோக்கன் வாங்கிக்கலாங்க. அதாவது ஒரு மாதத்தில் 2 வாட்டி போகிறவங்க கூட இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது 2 வாட்டி டோக்கன் தருவாங்களான்னா டோக்கன் தர மாட்டாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் டோக்கன் தருவாங்க. நீங்கள் ஒரு மாதத்துலேயே 2 வாட்டி SSD டோக்கன் வாங்கி சாமி பார்க்கலாமான்னா பார்க்க முடியாதுங்க. ஆதார் கார்டு வச்சு தான் அவங்க வந்துட்டு உங்களுக்கு டோக்கனே இஷ்யூ பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் திரும்பி ஒரு வாட்டி நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் டோக்கன் வாங்கும்பொழுது நீங்கள் ஏற்கனவே இதை வாங்கியிருக்கீங்க இந்த மந்தில் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு ஒன்ஸ் தான் தருவாங்க. சர்வ தரிசனத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் போய் சாமி பார்த்துக்கலாங்க. ஒரு மாதத்தில் நீங்கள் 10 தடவை கூட போய் சாமி பார்த்துக்கலாம். இன்றைக்கி போயிட்டு திரும்பி நாளைக்கு கூட போய் நீங்கள் சாமி பார்த்துக்கலாங்க. சர்வ தரிசனத்தில் போகிற எல்லாருக்குமே லட்டும் கிடைக்குங்க. நான் போய் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, நாங்கள் சர்வ தரிசனத்தில் இருக்கும்பொழுது அந்த கூண்டில் போட்டு அடைப்பாங்க இல்லையா, அப்போ வந்து நமக்கு எந்த ஒரு மென்டல் ப்ரெஷரும் இருக்காதுங்க. நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது என்னென்ன திங்கிங் பண்ணுறோமோ அதெல்லாமே இருக்காது. ஸோ அங்கே வந்து நம்ம மனசு ரொம்பவே அமைதியாக இருக்கும். ஒரு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை பார்ப்போம். அவள் பார்க்கும்பொழுது ரொம்பவே அந்த இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு சாப்பாடு கூட அவங்களே கொடுத்துருவாங்க. கூண்டில் இருக்கும்பொழுது நமக்கு ஃபோன் எல்லாமே வாங்கி வச்சிருவாங்க. டிவி ஒன்று இருக்கும். அதுலேயுமே தேவஸ்தானத்தில் என்னென்ன பூஜை நடக்குதோ அதெல்லாமே தான் ஓடிட்டே இருக்கோங்க. ஸோ வேறு எந்த ப்ரெஷருமே இருக்காது. உங்களை ஏன் இந்த வேலை செய்யலை, இதை பண்ணலை, இந்த ஆஃபீஸ் ஒர்க் எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காதுங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். இது அவங்களோட டைமிங்கை பொறுத்து ஒரு சாய்ஸ் தாங்க. இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் இந்த டைமிங்கில் பார்த்துட்டு வரணும்னா நீங்கள் டோக்கன் வாங்கியும் தரிசனம் பண்ணிக்கலாங்க. இதுதான் டோக்கன் வாங்குறவங்களுக்கும் உங்களுக்கு வந்துட்டு டோக்கன் வாங்காதவங்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டுங்க. திருப்பதியில் அங்கே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அங்கே அப்பப்போ. ஸோ வந்து திருப்பதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடுக்குன்றது உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்காதுங்க. இந்த அன்னதானம் ரொம்பவே பெரிய விஷயங்க. திருப்பதியில் எந்த நேரத்துக்கு போனாலுமே சாப்பாடுக்கு அங்கே பஞ்சம்னு இருக்காதுங்க. உங்களுக்கு பசிக்கு போகிற நேரத்தில் வந்து சாப்பாடு உங்களுக்கு அங்கே பெரிய அன்னதான கூடம்லாம் இருக்குங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே பிரமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த அன்னதான செக்ஷனை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் திருப்பதி பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வேணால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.